ஃபேமிலி படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூவி வந்து ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஆஹா அண்ட் பிரைம்ல இருக்கு அப்படின்ற மாரி போட்டிருக்காங்க. பட் பிரைம்ல போய் பார்த்தா கரண்ட்லி நாட் அவைலபிள்னு காட்டுது. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து ஆஹால தான் வந்து பார்த்தேன். இந்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் குட் மூவி. இதோட டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வகுமார் திருமாறன். அண்ட் இதில இருக்கவங்க யாருன்னா, உதய் கார்த்திக், விவேக் பிரசன்னா, சுபிக்ஷா அப்படின்னு நெறைய பேர் நடிச்சிருக்காங்க. இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருக்கவங்க தான். அதில வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா, அப்பா அண்ட் 3 பசங்க இருக்கிறாங்க. அதில அந்த கடைசி பையன் பார்த்தீங்கன்னா வந்து டைரக்டர் ஆவணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கனவோடயே நெறைய ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்றது அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறதுக்கு அவர் என்ன மாரியான கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்றாரு அண்ட் ஃபைனலா ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சும் எப்படி வந்து அந்த இடத்துல அவர் ஏமாற்றப்படுறாரு அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள காட்டுறாங்க. அண்ட் கடைசியா பார்த்தீங்கன்னா, "இது எல்லாமே சரி வராதுப்பா" அப்படின்னு சொல்லி இவர் உடைஞ்சு உட்கார்றப்போ அந்த ஃபேமிலியே சேர்ந்து, "நாங்க ப்ரொடியூஸ் பண்றோம்டா இந்த படத்த" அப்படின்னு சொல்லி எப்படி வந்து ரியாலிட்டில அது பாசிபிள்? எப்படி அவங்க அந்த ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து இவர் நெனச்ச மாரி அந்த படத்த ப்ரொடியூஸ் பண்ணி குடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி லைனே. இது பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபீல் குட்டான ஒரு மூவிங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனேயுமே வந்து எனக்கு புடிச்ச விஷயம் என்னன்னா, அந்த ஃபேமிலியோட கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அதாவது அந்த 3 பிரதர்ஸ் அவங்களுக்குள்ள இருக்க பாண்டிங் எப்படி இருக்கு? அண்ட் அந்த அம்மா, அப்பா வந்து அந்த பசங்க கிட்ட எப்படி இருக்காங்க? அப்பா வந்து என்ன மாரியான கேரக்டர்? அதாவது பசங்களுக்கு புடிச்சத செய்யணும். அதுதான் முக்கியம் அப்படின்னு நெனைக்கிறவரு. அண்ட் அவங்க அம்மா எப்படி பசங்களுக்கு வந்து ஐய்யயோ! அவங்க ஃபியூச்சர் நல்லா இல்லாம போயிடுமோ அப்படின்னு எந்த அளவுக்கு அவங்க கவலைப்பட்டுட்டே இருக்கிறாங்க. அதனால அவங்க எப்படி என்ன மாரிலாம் ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது. அண்ட் அவங்க அந்த பிரதர் பாண்டிங் அதாவது அவங்க வந்து டெய்லி பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த மாரியான ஒரு பாண்டிங் இல்லனாலும், ஒருத்தருக்காக ஒருத்தர் எப்படி நிக்கிறாங்க அப்படின்ற மாரி ரொம்ப ரியலா இருந்தது. அண்ட் இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அழகா சின்ன சின்ன லவ் ட்ராக்ஸுமே வருது. அதாவது அந்த கடைசி பையன் அண்ட் அதே மாரி பார்த்தீங்கன்னா, 2வது பையன் அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளா பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்றப்போ, அங்க இடத்துல ஒரு பொண்ணு வருது. அந்த இடம். இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஆல்சோ அந்த ஸ்க்ரீன் ப்ளேயுமே நல்லாருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த 3வது பையன் அந்த லவ் பண்ற அந்த பொண்ண வந்து ஃபேமிலி கோயில்ல போய் மீட் பண்ணணும். எல்லாரும் கிளம்பி போலாம் அப்படின்னு பிளான் பண்றப்போ பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இவருக்கு ப்ரொடியூசர்ட்ட இருந்து கால் வருது. இவரு வந்து ப்ரொடியூசர பார்க்க போயிருவாரு. அவங்க ஃபேமிலிலாம் அந்த பொண்ண பார்க்க போறாங்க. அது இவரு ப்ரொடியூசர்ட்ட பேசுற டிஸ்கஷன். அது டோட்டலா வேற ஒரு ஃபீல்ல இருக்கும். அதாவது அது வந்து ஒரு மாரி ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீல்ல, ஒரு சேடான ஒரு ஃபீல்ல இருக்கும். அண்ட் இவங்க ஃபேமிலி இந்த சைட் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண மீட் பண்றாங்க. இவங்க வந்து ஒரு ஹேப்பியான ஒரு வைப்ல இருக்காங்க. இது 2யுமே பேரலலா வந்து காட்டுவாங்க. அதுக்கேத்த மாரியான ஒரு பிஜி ஸ்கோர். நெறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சிம்பிளா இருந்தாலும், அந்த தேவையான ஃபீல வந்து அது கரெக்ட்டா கன்வே பண்ணிருச்சு அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். விவேக் பிரசன்னாக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு டயலாக் இருக்கும். அதாவது லைஃப்ல செட்டில் ஆவறதுன்னா என்ன சார்? எதுதான் செட்டில் ஆவறது? வீடு வாங்கணும். சரி வீடு வாங்கணும்னா எது? 2 பிஹெச்கேவா? 3 பிஹெச்கேவா? இல்ல காரு. சரி கார் வாங்கணும் அப்படின்னா, எந்த கார் வாங்கணும்? லக்ஸரி காரா? இதுவா? நீங்க என்ன வாங்குனாலும் அதுக்கு மேல ஒரு விஷயம் இருந்துட்டு தானே இருக்கும். அப்ப செட்டில் ஆகுறது அப்படின்னா என்ன? அப்படின்ற மாரி ஒரு கேள்விய கேட்டிருப்பாரு. அது நெறைய பேர் அவங்களுக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய கேள்வி தான் அது. நமக்கு வந்து இதுதான் செட்டில் ஆகுறதுக்குன்னா, இது இதெல்லாம் தேவை, இவ்வளோலாம் தேவை அப்படின்னு சொல்லி நம்மளாவே ஒரு மீனிங் எடுத்துட்டு, அதுக்கு வந்து நம்ம ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கோம். பட் நமக்கு அந்த பீஸ் ஆஃப் மைண்டுன்றது எவ்வளோ முக்கியம். நமக்கு புடிச்சத செய்யணும் அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள வந்து அழகா வந்து அந்த ஒரு சின்ன டயலாக்ல வந்து அவங்க கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல சாங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். அதுவும் மோஸ்ட்லி சீன்ஸோடயே தான் வரும். எல்லாமே வந்து கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருந்தது. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விஷயத்த நீங்க ட்ரீம் பண்றீங்க அப்படின்னா, அத நீங்க எப்படி அக்கம்ப்ளிஷ் பண்ணலாம் அண்ட் உங்க ஃபேமிலின்றது வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட், அவங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள வந்து இத அழகா காட்டியிருக்காங்க. எனக்கு இந்த படம் ரொம்பவே புடிச்சிருந்தது. நீங்க இத பார்க்கல அப்படின்னா, மிஸ் பண்ணாம போய் ஃபர்ஸ்ட்டு பார்த்துருங்க. இல்ல நான் ஆல்ரெடி இந்த படத்த பார்த்துட்டேன் அப்டின்னீங்கன்னா, மறக்காம கமெண்ட்ல இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இல்லையா? அப்டின்றத வந்து போடுங்க. ஓகேங்க. இந்த வீடியோவ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டயுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.